இன்றைக்கி ரெசிபிங்க ரொம்பவும் ஆரோக்கியமான முட்டை வெஜிடபிள் கோர்மாங்க. ஈஸியான ரெசிபிங்க. வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சோச்சோ வந்துங்க 3 எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. அப்புறமா தோல் சீவிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியும் ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. உள்ளார இருக்க கொட்டை வந்துங்க விதை எடுத்துடுங்க. விதை எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்புறமாங்க கேரட் வந்துங்க ஒரு 3 கேரட்டு நல்லா தோல் சீவிட்டு நீங்கள் வந்து இதோ வந்துங்க நல்லா இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு கட்டு பாலக்கீரைங்க, இதுவும் வந்துங்க நல்லா நீங்கள் வந்துங்க பொடியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஈஸியான ரெசிப்பிங்க. ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து இது வந்து செஞ்சு கொடுக்கலாம் அடிக்கடி. அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க இதில். இப்போது பாலக்கீரை அருமையாக வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போது தேங்காய்ங்க, ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நல்லா ஒடிச்சு வச்சுருக்கோம். இது வந்துங்க ஒரு 3/4 தேங்காய் நம்ம போட்டுக்கலாம். எப்போவுமே இங்கே குழம்புக்கு நம்ம சவுத் இண்டியனில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தாங்க யூஸ் பண்ணுவோம். இப்போது வந்துங்க தேங்காய் வந்து நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி வந்துங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்துங்க 8லேருந்து நீங்கள் 12 தக்காளி எடுக்கலாம். நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் தக்காளியை. வெங்காயம் வந்துங்க மீடியம் சைஸ் 4 எடுத்துக்கணும். தோல் எடுத்துகிட்டு வெங்காயத்தை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தக்காளியும் வெங்காயம். பூண்டு வந்துங்க ஒரு கட்டி பூண்டு உரிச்சது எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்துங்க பூண்டோட கொஞ்சம் கம்மியாக வைங்க. அப்புறமா லவங்கம் 3, ஏலக்காய் 3, பட்டை 1ங்க. இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்குவீங்க. இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதனோட அருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஞ்சி பூண்டுலேயே நம்ம அந்த பட்டை ஏலக்காய் லவங்கம் அரைக்கும்போது நம்ம கோர்மா வந்து மணக்குங்க. இப்போ உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ வந்து என்ன செய்கிறீங்கன்னா, நம்ம அரைச்ச அந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. இது வந்துங்க குட்டி ஜாரில் நம்ம போட்டு அரைச்சிக்கணும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து இப்படி செஞ்சுக்கணும். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் கோர்மா. இது வந்து மீடியம் சைஸ் ஜாருங்க. இப்போ என்ன செய்கிறீங்கன்னா, வெங்காயம் வந்துங்க கட் பண்ணி வச்சுருக்கிறது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க ஃபைனாக. பிகினர்ஸும் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன். ஈஸியாக நீங்கள் செய்யுங்க. கோர்மா வந்துங்க அவ்வளோ அருமையாக நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போது இது ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இதே ஜாரில் இருக்க அந்த மசாலாவும் கழுவி போட்டுக்கோங்க. இப்போது இதே ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் அரைச்சிக்கலாம். ஏன்னா தக்காளியிலே வந்துங்க அந்த விதை அதுலேயே தண்ணி வந்து விடுங்க. ஃபைனாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம தக்காளியும் அரைஞ்சிடுச்சுங்க. இதுவும் ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மசாலாஸ் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போது ஃப்ரெஷ்ஷான கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க தேங்காய் வந்துங்க நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்துங்க தேங்காய் வந்து அரைச்சிக்கிட்டோம். இதுவும் ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஜாரில் இருக்க இந்த தேங்காயிலையும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ வந்துங்க தக்காளி, வெங்காயம், தேங்காய், இந்த இஞ்சி பூண்டு விழுது நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ வந்துங்க கொத்தமல்லி அரை கைப்பிடி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோங்க கழுவி. புதினா அரை கைப்பிடி, பச்சை மிளகா 6 எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி அகலமான பாத்திரம் எடுத்து எண்ணெய் வந்துங்க 50 ml போட்டுக்கோங்க. அடுப்பு வந்துங்க மீடியம் டு ஹையில் வச்சுடுங்க. இப்போ வந்துங்க பட்டை ஒரு 3, கிராம்பு வந்து 5, ஏலக்காய் 5 போடுங்க. போட்டு நீங்கள் வந்து போட்டதும் ஃபௌரன் வந்துங்க நம்ம அரைச்ச வெங்காயம் முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு வந்துங்க ஹையில் வச்சுடுங்க. ஹையில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள், சூப்பரான நம்ம வெங்காயம் வந்துங்க வதங்கிடும்.
இந்த வெங்காயத்தை வந்துங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்குங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. அப்புறமா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு வந்துங்க ஆட் பண்ணிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டுங்க எப்படியோ வந்துங்க ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க கோர்மாவை. ஏன்னா வந்து அதில் இஞ்சி பூண்டில் வந்துங்க பச்சை வாசனை இருக்கும். எப்படியும் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிடுங்க. பாருங்கள், நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போய் நம்ம குருமாவோட ஸ்மெல்லு வந்து சூப்பராக வருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்துங்க அடுப்பு நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா வந்து இஞ்சி பூண்டு வந்துங்க வதங்கிடும். இப்போ இஞ்சி பூண்டு வந்துங்க வதங்கிடுச்சுங்க. இந்த சமயத்தில் வந்துங்க வெறும் சிவப்பு மிளகாய் பொடிங்க 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்துங்க தனியாத்தூளுங்க 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. அப்புறமா மஞ்சள் பொடிங்க வந்துங்க சின்ன ஸ்பூனில் நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதும். இப்போது வந்துங்க முதல்ல நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி இப்போ இருக்க மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணி போட்டு கொஞ்சோண்டு நீங்கள் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அடுப்பு நல்லா கிண்டிட்டு ஒரு அகலமான மூடி எடுத்து நீங்கள் மூடிடுங்க. ஒரு நிமிஷம் வைங்க போதும் ஹை ஃப்ளேமில். மசாலா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த சமயத்தில் வந்துங்க என்ன செய்கிறீங்கன்னா நம்ம காய்கறி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோச்சோ, கேரட்டு, அப்புறமா வந்துங்க இந்த பாலக்கீரை வந்துங்க ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் செய்கிற மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யுங்க. குருமா சூப்பராக வருங்க. கேரட் வந்துங்க வைட்டமின் ஏ நிறைந்ததுங்க. கண் பார்வைக்கும் நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குதுங்க. சோச்சோ வந்துங்க நார் சத்து, வைட்டமின் சி நிறைந்ததுங்க. முட்டை வந்து உயர்ந்த புரதம், வைட்டமின் டி, வைட்டமின் B12 மற்றும் நல்ல கொழுப்பு சத்துக்கள் நிறைந்ததுங்க. தசை வளர்ச்சிக்கு, எலும்பு ஆரோக்கியத்துக்கு மற்றும் நீண்ட நேரம் பசி இல்லாமல் இருக்க உதவுதுங்க. பாலக்கீரைங்க இரும்பு சத்து, வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி நிறைந்ததுங்க. இரத்த சோகை வராமல் உடலுக்கு புத்துணர்ச்சி தரவும் உதவுதுங்க. இந்த 3 வெஜிடபிள்ஸும் நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இப்படியே வந்துங்க ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிடுங்க. நல்லா வந்துங்க வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வந்து வெந்துடணும். இப்போ உப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடணும். இந்த சமயத்தில் இப்போ வந்துங்க வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா நம்ம குக் பண்ணணும். எப்படியும் வந்துங்க 3லேருந்து 5 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வெஜிடபிள்ஸை குக் பண்ணிடணும். வெஜிடபிள்ஸ் வந்துங்க இப்படி தான் குக் பண்ணணும். இப்போ நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாங்க. இப்போ பாருங்கள், முக்கால்வாசி வந்துங்க வெஜிடபிள்ஸ் குக் ஆகிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா அரைச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஈஸியாக நீங்கள் காலையில் எழுந்தது இந்த ரெசிபி நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாங்க. அப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது அடுப்பு வந்துங்க ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த சமயத்தில் நீங்கள் எல்லாமே நம்ம இந்த தக்காளி, அரைச்ச தக்காளி, தேங்காய் அரைச்சது, இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்துங்க ஆட் பண்ணிக்கணும். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு, மிளகா வந்து செக் பண்ணிக்கணும். இப்போது கோர்மா வந்துங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கோங்க. போதும், இவ்வளோ தண்ணி போட்டிங்கன்னா போதுங்க. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லேயே வந்துங்க தண்ணி விடும், தக்காளியும் தண்ணி விடும். அப்புறமா வந்துங்க இந்த சமயத்தில் உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி மறக்காமல் பார்த்துக்கோங்க. இதில் உப்பு கம்மியாக இருந்துச்சுங்க, உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், சுவை சூப்பராக இருக்குங்க. இந்த சமயத்தில் மூடி போட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் 3லேருந்து 5 நிமிஷம் வேக வைங்க. இப்போது 3லேருந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. முட்டை வந்துங்க 4 எடுத்துருக்கோம் உடைச்சி. இப்போ முட்டை வந்துங்க பாருங்கள் கோர்மா நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிள் அண்ட் ஈஸி, வெரி ஹெல்த்தி அண்ட் டெலிஷியஸ் ரெசிபிங்க இது. இப்போது பார்த்து முட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போட்டுக்கோங்க. முட்டை வேகும்போது நம்ம தனித்தனியாக முட்டை வந்துங்க எடுத்துடலாம்.
முட்டை வந்துங்க எப்படியோ நீங்கள் வந்துங்க போடும்போது உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஒரு சமயம் வந்து நம்ம டைரெக்டாக முட்டை உடச்சி போடும்போது அழுகின முட்டையும் வந்துடுங்க. அதுக்கு நீங்கள் கிண்ணத்தில் தனித்தனியாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃப்டியாக நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ வந்துங்க என்ன செய்யலைன்னா கீ வந்துங்க 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். கீ நீங்கள் போடும்போது சுவை வந்துங்க இன்னும் எடுத்து கொடுக்கும். குருமா இன்னும் ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக வருங்க. இப்போது மூடி போட்டு நீங்கள் ஒரு முட்டை வேகிற வரைக்கும் நீங்கள் வந்துங்க அடுப்புங்க லோ டு மீடியம்லேயே வைங்க. முட்டை பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சுங்க. 3லேருந்து 5 நிமிஷம் ஆகுங்க முட்டை வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள் சூப்பராக தெரியுதுங்களா? இந்த முட்டை வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து குருமாவை சர்வ் பண்ணிடலாம். ஒரே குருமாலைங்க கீரை காய்ங்க முட்டை எல்லாம் இருக்கிறதுக்குங்க. குழந்தைங்களும் பெரியவங்களும் அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சத்தான இந்த குருமா ரெசிபி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் என்னுடையது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரோக்கியமான செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியோட வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னே நான் சொல்லியிருக்கேன், இட்லி தோசை ரொட்டி பூரி இடியாப்பம் அப்புறமா சுட சுட சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் செஞ்சுருக்க இந்த ரெசிபி வந்துங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் பிகினர்ஸும் செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அல்லா ஹாஃபீஸ்.